எல்ஐசி அசிஸ்டன்ட் எக்ஸாம பொறுத்தவரை, ஒரு பிகினராலே இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். சின்ன வயசு பசங்க 18 வயசுலேருந்தே இதுக்கு எலிஜிபிள் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு கிளர்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க. உங்களுடைய ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட, இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 28 தான் உங்களுக்கு கிளர்க்குக்கு எலிஜிபிலிட்டி ஜெனரலுக்கு. இது 30 இருக்கு. பிளஸ் அதோட சேர்ந்து ரிலாக்சேஷன்லாம் இருக்கு. அப்போ உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் அதிகமாகவும் இருக்கும். கிளர்க்ன்றதுனால கம்மியான ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி 18 வயசுலேருந்தே நெறைய எக்ஸாமுக்கு 20, 21 வயசு தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ல 18 வயசுலேருந்தே அலோவ் பண்றாங்க. இது ப்ரீவியஸ் நடந்த ரெக்ரூட்மென்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாஸ வச்சு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ கொண்டு வந்திருக்கேன். எதன் அடிப்படையில் இந்த எல்ஐசி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னா, யூனியன் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு டிமாண்ட் பண்றாங்க. ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ டிலே பண்ணாதீங்கன்ட்டு. ரெக்ரூட்மென்ட் வேணும்னு கேட்கல. ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ டிலே பண்ணாம குயிக்கா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம டெலகிராம் குரூப்ல கூட அத ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரெக்ரூட்மென்ட் வரப்போகுது. அது ஒரு ஏதோ ஒரு காரணங்கள்னால தள்ளி தள்ளி போய்க்கிட்டு இருக்கு. ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ். ஸோ தள்ளி போடாம குயிக்கா ரெக்ரூட்மென்ட் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரோடைய மீனிங். அப்போ கண்டிப்பா ரெக்ரூட்மென்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல இருக்கு. அது நம்ம சொன்ன அப்கமிங் வரக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நம்ம ஜூன்லயும் சொன்னோம், ஜூலைல 2 எக்ஸாம் இருக்கு பெரிய எக்ஸாம்ஸ். அதுல இந்த எக்ஸாம் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லன்னா கூட ஃபியூச்சர்ல இந்த எக்ஸாம் வரப்போகுது. நீங்க பிரிப்பேர்டா இருங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஈஸி லெவல் தான். ஏஜ் எலிஜிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க் முடிஞ்சவங்களுக்கு இதுல எலிஜிபிள் இருக்கு. நீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சு வரீங்க, பேங்க் எக்ஸாம் எழுத எலிஜிபிள் இல்ல அப்படின்னா கூட 21 ஆகல, 20 ஆகல ஒரு சில எக்ஸாம்க்கு ஆகும். இதுல 18 வயசுல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. பேங்க்ல ஒரு சில பேங்க்ல 18 வயசு கேட்பாங்க. சில வயசுல 21 கேட்பாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. எக்ஸாமும் ஈஸி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நீங்க இப்ப இருந்த பிரிப்பரேஷன்ல இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம கிராக் பண்ணிடலாம். சிலபஸ் எல்லாமே சேம் தான். இன்ஃப்ளூயன்ஸ் அவேர்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும். சரி வாங்க இப்ப கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ல மெயின்ஸுக்கான வீடியோஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இப்போ எஸ்பிஐ கிளர்க்ல இருக்கக்கூடிய ட்ரிக்கி பசில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் பை ஒன்னா உங்களுக்கு யூடியூப்ல வந்துடும். குவாலிட்டியா இருக்கும், பக்காவா இருக்கும். ஓகேங்களா? நீங்களே அதில் சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அப்ரோச்சும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆப்டிடியூட்ல ஹை லெவல் ஹை லெவல் அரித்மெட்டிக்ஸ் முதல்ல என்ன பண்ணோம், மாடரேட் லெவல்ல பார்த்துருந்தோம். மாடரேட் ப்ளஸ் அந்த லெவல்ல பார்த்துருந்தோம் ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்காக. இப்போ ஹை லெவல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஹை லெவல் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ஆப்பில் போய் வீடியோஸ் அப்டேட் பார்க்காம இருந்ததா போயிட்டு பார்த்துட்டு எந்தெந்த வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்களோ போய் பார்த்துக்கோங்க. வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எல்ஐசி அசிஸ்டன்ட் ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 வயசுல இருந்து 30 வயசு வரை இதுக்கான ஏஜ் லிமிட் இருக்கு. யாருக்கு இது அப்படின்னு பார்த்தா ஜெனரல் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு, ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா இந்த 30ல இருந்து பிளஸ் 5 பண்ணீங்க அப்படின்னா 35. எஸ்சி எஸ்டிக்கு 35. ஓபிசியா இருந்தா 33. எஸ்சி எஸ்டிக்கு 35. ஓபிசியா இருந்தா 33. பிடபிள்யூடி கேண்டிடேட் ஜெனரல் ஆஸ்பெண்டா இருந்தா இந்த 30ஓட 10 சேர்த்திக்கோங்க 40. அதுவே எஸ்சி எஸ்டியா இருந்தா 45. அதுவே ஓபிசியா இருந்தா 43. சரிங்களா? இது வந்து பிடபிள்யூடிக்கு உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்ஐசியில் ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட்டாவோ ஏதோ ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் இருப்பீங்க. அதோட சேர்ந்து இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஃபர்தர் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் எல்ஐசி எம்ப்ளாயீஸ்க்கு. அண்டு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் பீரியட் ப்ளஸ் 3 இயர்ஸ் அப் டு 45 வரை எலிஜிபிள் இருக்குது. நீங்கள் டிசேபிள்டாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அப் டு 45 மேக்ஸிமமாக இருக்கும். நீங்கள்
சர்வீஸ் முடிஞ்சு +3 இயர். அது வந்து 45 எக்ஸீட் பண்ணா கூட அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க உதாரணத்துக்கு 13 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு +3 46ன்னு வராது. மேக்ஸிமம் 45 லிமிட். ஓகேங்களா? இதில டிசேபிள்டு கேட்டகரிக்கு இந்த மாரி இருக்கு. ஸோ எனக்கு இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன பத்தி அவ்வளோ டீட்டெயில்டு கிடையாது. தெரியாது. நம்ம ஜெனரல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதுனால, இங்க இருக்கிறது ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ல இருந்தத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க ஒரு டைம் இத நல்லா வாசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்ட்டு. மத்தபடி ஜெனரல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி ஒரு பிஓ எக்ஸாமுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அதை தான் குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா எல்ஐசி எம்ப்ளாயீஸ்க்கு ஃபர்தரா 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாரெல்லாம் எல்ஐசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ குடுத்துருக்கோம். பிகினர்ஸும் இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணா, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. இந்த வீடியோவ பார்த்ததுக்கு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.